ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது பேங்க் அக்கௌண்ட் வைத்திருப்பவருக்கு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு சூப்பரான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஜனவரி 1, 2024 அன்னைக்கு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இந்த சுற்றறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்னாப்ரேட்டிவ் அக்கௌண்ட்ஸ் அன்கிளைம்டு டெபாசிட் பேங்க்கு ரிவர்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது வங்கி கணக்கு குறித்து ஒரு சில திருத்தப்பட்ட வழிகாட்டு நெறிமுறை வெளியிட்டிருக்காங்க. இல்லை நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம முக்கியமான இன்ஃபர்மேஷன் மட்டும் பார்த்துடலாம். ஓகே, இப்போ இந்த திருத்தப்பட்ட வழிகாட்டு நெறிமுறை இருக்குது பாருங்கள். இது யாருக்கு அப்ளிகேஷன் ஆகுதுன்னா கமர்ஷியல் பேங்க். ஸோ அனைத்து விதமான கமர்ஷியல் பேங்க்கில் இருக்காங்க பாருங்கள், எல்லாருக்குமே இந்த சர்க்கிள் பார்த்தீங்கன்னா அப்ளிகேபிள் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் கோஆப்ரேட்டிவ் பேங்க் இருக்காங்க பாருங்கள், அவங்களும் கம்பல்சரி இந்த சர்க்கிளை நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, அதேமாரி இந்த திருத்தப்பட்ட வழிகாட்டு நெறிமுறையை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் 1, 2024 முதல் உங்களுக்கு நடைமுறைக்கு வரப்போகுது. அப்போலேருந்து தான் உங்களுக்கு நடைமுறைக்கு வருது. ஸோ இன்னும் ஒரு 4 months இருக்குது, அப்போ தான் உங்களுக்கு நடைமுறைக்கு வருது. ஓகே, இது உங்களுக்கான ப்ரிலிமினரி உங்களுக்கு பல்வேறு இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக எல்லாமே உங்களுக்கு பார்த்தா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. விருப்பம் இருக்குது நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்தா முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி பார்க்கலாம். ஸோ எந்தமான இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா, வாடிக்கையாளர்கள் 2 ஆண்டுகளாக வங்கி பரிவர்த்தனை செய்யாவிட்டாலும் 0 பேலன்ஸ் வைத்திருந்தாலும் அபராத விதிக்கூடாதுன்றத தெளிவாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் 2 வருஷமாக உங்களுடைய பேங்க்கில் எந்த ஒரு டிரான்சாக்ஷனையுமே பண்ணாமல் இருந்தாலும் சரி, அல்லது நீங்கள் 2 வருஷமாக 0 பேலன்ஸே மெயின்டைன் பண்ணி வந்தாலும் சரி, உங்களுக்கு பார்த்தா எந்த விதமான அபராத விதிக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உதவித்தொகை அல்லது அரசின் பண பரிமாற்ற திட்டங்களுக்காக தொடங்கப்படும் கணக்குகளில் பரிவர்த்தனை இல்லாவிட்டாலும் அபராத விதிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஸ்காலர்ஷிப், அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் கொடுக்குற சலுகைகள் இருக்குது பாருங்கள், அந்த மாதிரி தோங்குற கணக்குகளுக்கு பேங்க் அக்கௌண்ட்டுக்கும் பரிவர்த்தனை பண்ணாவிட்டாலும் நீங்கள் அபராத விதிக்கக்கூடாதுன்ற மாதிரி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பார்த்தா தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதுக்கான பாயிண்ட் கீழே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள், 8வது பாயிண்டில். ஸோ நம்ம இப்போ 8வது பாயிண்ட் பற்றி பார்க்கலாம். ஓகே, ஸோ ஓகே, இதில் தான் உங்களுக்காக கொடுத்துருக்காங்க. நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதாவது த பேங்க்ஸ் ஆர் நாட் பர்மிட்டட் டு லெவி பீனல் சார்ஜஸ் ஃபார் நான் மெயின்டெனன்ஸ் ஆஃப் மினிமம் பேலன்ஸ் இன் எனி அக்கௌண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் மெயின்டெனன்ஸ்க்காக எந்த மினிமம் பேலன்ஸ் நீங்கள் பிடிக்கக்கூடாதுன்றத தெளிவாக கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு சார்ஜுமே நீங்கள் குடிக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் 8.2 நோ சார்ஜஸ் ஷல் பி லெவல்ட் ஆஃப் ஆக்டிவேஷன் ஆஃப் இன்னாப்ரேட்டிவ் அக்கௌண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது இப்போ ஒரு அக்கௌண்ட் பார்த்தா செயல்படாமல் போகுது, இன்ஆக்டிவாக போகுதுன்னா அதை ஆக்டிவேஷன் பண்ணுறதுக்கு பேங்க் சைட்லேருந்து எந்த ஒரு சார்ஜுமே வாங்கக்கூடாது, இதே ஒரு சார்ஜையும் பிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் உங்களுக்கான ஒரு சில அப்டேட்டாக கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக பார்த்தா ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனே சொல்லலாம். ஏன்னா நிறைய பேர் பார்த்தா மினிமம் பேலன்ஸ் எல்லாம் சார்ஜஸ் பிடிக்கிறாங்க. இதுக்கப்புறம் அந்த மாதிரி சார்ஜஸ் பிடிக்க மாட்டோன்றதை தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் பார்த்தா இன்ஸ்ட்ரக்ஷனாக கொடுத்துருக்காங்க. எக்கச்சக்கமான இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம முக்கியமான அந்த 3 இன்ஃபர்மேஷன் மட்டும் பார்த்துருக்கோம். ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த செலக்ட் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.